டெய்லி முருங்கைக்காய் தீயல் வச்சு கொடுத்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பெருஞ்சீரகம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, திருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. அது நல்லா வறுப்பட்டதும் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. இப்போது தீயலுக்கு தேவையான புளி அதையும் நம்ம இது கூடவே கலந்து வறுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்ததும் இது கூட கட் பண்ணி வச்சுக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய முருங்கைக்காயும் போட்டு 2 கிண்டு கிண்டிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலாக்களை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி இல்லாமல் லேசாக கரைக்கி எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சாக்கி அரைப்பட்டுரும். நல்லா மை மாதிரி அரைக்காண்டா, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். இப்போது முருங்கைக்காய் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாக்களை இதோட கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி வற்றினதும் நம்ம இறக்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். குழம்புக்கு ரசம் வச்சுக்கிட்டாலே போதும். சூப்பராக. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.